வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. சொந்த குடும்பத்திலேயே கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்டிருக்கிற உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல அப்படின்னு திட்டுறாரு. முத்துவுக்கும் மீனாவுக்கும் உன்னால 5 லட்சம் ரூபாய் நஷ்டமா இருக்காது, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் என்னங்க பண்றது, நான் என்ன லட்ச லட்சமாவா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு விஜயா கேக்குறேங்க. நீ நகையை விப்பையோ இல்ல கீழ் வீட்டை லீஸுக்கு விடுவையோ நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உன்னை கட்டின பாவத்துக்கு அந்த பணத்தை நானும் கொடுக்க பாக்குறேன், நான் இனிமே வேலைக்கு போய் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. நீ எதுக்குப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. நான் கண்டிப்பா வேலைக்கு போக தான் செய்வேன், என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. இடையில ரோகிணி மனோஜை பார்த்து பேசுறதுக்காக விஜயா வரேங்க. இந்த பூ கட்டுறவளுக்குலாம் நான் கடன்காரியா இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நீ தாண்டா மனோஜ் எனக்கு இந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ட்டெல்லாம் அவ்வளவு பணம்லாம் இல்லம்மா அப்படின்னு வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடுறாரு மனோஜ். விஜயா ரோகிணிட்ட அந்த மீனாவுக்கு நான் கடன்காரியா இருக்கிறத விட உனக்கு கடன்காரியா இருந்துட்டு போறேம்மா, நீ அந்த பணத்தை கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையா ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நீ உன்னோட மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டு பாரு, உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லு, நான் கூட கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னடா இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. அங்கிளுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், 2 days பிஃபோர் கூட அவரை ரீச் பண்ணவே முடியல, அவர் எந்த கண்ட்ரில இருக்காருன்னே தெரியல அப்படின்னு போய் சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, அப்போ ஒண்ணு பண்ணலாம், நமக்கு மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரொம்ப நாளாவே சம்பந்தியை போய் பார்க்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவர் வரவேணான்னு தான் சொல்லுவாரு, அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலான்றத போய் பார்க்கலாம், அப்படியே நமக்கு தேவையான பணத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதை கேட்ட ரோகிணி டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க இருக்கிற மாதிரிலாம் கிடையாது ஆன்ட்டி, மலேசியாலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அங்கெல்லாம் உடனே எல்லாம் பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்கணும்னா நம்ம மனு போடணும், அதுக்கு 2-3 மாசம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் சம்பந்தமா நம்ம அவரை போய் பார்த்தோம்னா நமக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு நம்மளையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அதை கேட்ட மனோஜ், நம்மளையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களாமா, அப்பெல்லாம் நம்ம அங்க போவேனாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, இந்த பணத்தை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. என்னால ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க முடியும், ஆனா அந்த திருட்டு போன பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ 3 லட்சம் ரூபாய் கொடு, அந்த பணத்தை யார் திருடினது நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு முழிக்கிறாங்க ரோகிணி. இதுக்கிடையில ரோகிணி மனோஜ்ட்ட, அந்த ஜீவா கொடுத்த பணம் உன்கிட்ட இருக்குதுல்ல, அந்த பணத்தை என்கிட்ட கொடுன்னு ஆன்ட்டிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, அந்த பணம்லாம் எப்பவோ செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு பார்ட்டி வச்சது, அது போக ஷூட்டிங்காக கடையை ரெனோவேட் பண்ணதுல எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு கை விரிச்சிடுறாரு. ரோகிணி சொல்றாங்க, அப்ப வேற வழியே கிடையாது, என் தாலியை வித்து தான் பணத்தை கொடுக்கணும், நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக வரேங்க. தாத்தா பாட்டி சொல்றாங்க, எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கல்யாண நாள், அதுக்காக நாங்க உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எங்களால பட்டு வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் வசதி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது அதை விட விலை உயர்ந்தது தாத்தா அப்படின்னு சொல்றாரு முத்து. சத்யாவுக்கு கால் பண்ணி ஸ்வீட்டு மாலெல்லாம் கொண்டு வர சொல்றாரு முத்து. சத்யா இப்போ அங்க வராரு, அவர் ஃபுட் டெலிவரி பண்ற அந்த ட்ரெஸ்ல இருக்கிறாரு. அதை பார்த்த மீனா சத்யாவை திட்டுறாங்க, உன்னை படிக்க தானடா சொல்லியிருக்கிறேன், நீ எதுக்கடா வேலைலாம் பாக்குற அப்படின்னு திட்டுறாங்க. அவன் பார்ட் டைம்ல தானே இந்த வேலை பாக்குறான், அப்பதானே அவனுக்கும் பொறுப்பு வரும், இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறாரு. என்னோட தாத்தா பாட்டிக்கு கல்யாண நாள், நீங்க வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. தாத்தா பாட்டிக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சோம்ப்பா, ஆனா இத்தனை பேர் எங்களோட திருமண நாளை கொண்டாடினீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு தாத்தா பாட்டியும் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுறாங்க. இதுக்கிடையில ரோகிணி இப்போ பிளான் பண்ணி பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. நீ இன்னைக்கு மசாஜ் பண்ணி விட வந்திருக்கிறியா ரோகிணி, உங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ திட்டுவாளே அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. ரோகிணி சொல்றாங்க, வீட்ல ஒரே சண்டையா இருக்கு ஆன்ட்டி, அதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு தான் யாராவது ஹெட் மசாஜ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்துட்ட நான் உண்மையை சொன்னதுனால விஜயா என் மேல கோபத்துல இருக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு தான் வந்திருக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.